வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா, இளம் தலைமுறையினர்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இன்றைய இளம் தலைமுறையினருமே நரம்பு தொடர்பான பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. ஸோ பொதுவாக வயதானவர்களுக்கும் இளைஞர்களுக்குமே நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவர்களுமே என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடும் போது நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையுமே அத்திப்பழம் கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுமே அத்திப்பழம் சரி பண்ணிடும். இதுக்கு நீங்கள் இப்போ தான் பறிச்சிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழமாக இருந்தாலும் சாப்பிடலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்தும் எடுத்துக்கலாம். தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் அந்த தேன் போன்றவற்றில் ஊற வைத்திருக்கக்கூடிய அத்திப்பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடலாம். ஸோ நீங்கள் மட்டுமே கவனமாக இருக்கணும். மற்ற அனைவர்களுமே எந்த வகையிலுமே அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பிரண்டை கீரையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கும் உண்டு. பிரண்டை கீரையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் கொடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடல் நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்கள் சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துவதை விடவும் வராமலாம் முன்னாடியே தடுக்கணும்னு நினைச்சுக்கிறவங்களுமே பிரண்டை கீரையை உணவுகளை சமைத்து வாரத்தில் 2 முறை எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நரம்புகளில் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதுளம் பழம் சாப்பிடும்போது உடல் சூட்டை தணித்து அது நம்மளுடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அது சரி பண்ணி உடலை நமக்கு பலப்படுத்துகிறது. மாதுளம் பழம் நரம்புகளையுமே நமக்கு வலுப்படுத்தும். ஸோ இப்போ நாம் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருக்கும், பற்கள் நமக்கு அந்த அளவுக்கு வலிமையாக இல்லை, மாதுளம் பழத்தை கடித்து சாப்பிடக்கூடிய அளவு கூட வலிமையாக இல்லைன்னா ஜூஸ் மாதிரி நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். அப்பயுமே சர்க்கரையெல்லாம் சேர்க்காம இயற்கையான அதோட இனிப்பை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இப்போ மற்றவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தை அப்படியே வந்து சாப்பிட்றது நல்லது. மாதுளம் பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உடல் குளிர்ச்சியாக இருக்கும், நரம்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காயை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான பலத்தை வந்து கொடுக்கும். ஸோ நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது நரம்பு மண்டலமும் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உடலுக்கு வந்து இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி திறனுமே நெல்லிக்காய் வந்து கொடுக்கும். மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே நெல்லிக்காய் நமக்கு வராமல் தடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை குணமும் படுத்தக்கூடியது நெல்லிக்காய். அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது அல்லது ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறது எல்லாமே உடல் நரம்புகளை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்குமே நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வெற்றிலையை வந்து நீங்கள் மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படுகிறது. இப்போ வெற்றிலைகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால செரிமான கோளாறுகளையுமே நீங்கள் வந்து தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு வந்து இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் தினமும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் நரம்புகளும் உங்களுக்கு வந்து பலமாக இருக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்குங்க. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நம்ம சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அது வந்து குணப்படுத்துது, மீண்டும் வராமல் தடுக்குது. ஸோ முருங்கைக்கீரை வந்து கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிரும். இப்போ முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண் நரம்புகள் உங்களுக்கு வந்து பலமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் முருங்கைக்கீரையை சமைத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் அல்லது முருங்கைக்கீரையை பொடியாக எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம்.
பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து அதாவது சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பேரிச்சம்பழங்களை இந்த மாதிரி முறைகளை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கிறதால இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்ப மெலிந்து காணப்படுவதால் அந்த மெலிந்து காணப்படக்கூடிய உடல் எடையுமே நீங்கள் மீண்டும் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் கட்டுக்கோப்பான முறையில் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இத்தனை காலமாக அந்த நோய்வாய்ப்பட்டதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிருமி தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் நரம்புகள் மட்டும் கிடையாது, எலும்புகளையுமே வலுப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் நம்ம தினமும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை நம்ம விடுபடலாம். நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்குமே நம்ம பழங்கள் எடுத்துக்கணும். ஸோ தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நம்ம சாப்பிடணும். இப்போ வயதானவர்கள் மட்டும் இருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடாத அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் கட்டுப்பாடு வரக்கூடிய பழங்களை எடுத்துக்கணும். மற்றபடி இளைஞர்கள்லாம் என்ன வகையான பழங்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். வயதானவர்கள் மட்டும் பழங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த பழங்கள் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கூட அதிகப்படுத்திடலாம். ஸோ அதுக்காக தான் கவனமாக இருக்கணும். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் நம்மளுடைய உடல் நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அது நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்குமே நம்ம கீரைகள் எடுத்துக்கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளணுங்க. வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பா விதைகள் மற்றும் நட்ஸ்லேயே பிஸ்தாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஏன்னா பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே நீங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இறைச்சி வகைகள், நீங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கொண்டு உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கணும்னா இறைச்சி வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கொள்ளணும். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி இதெல்லாம் மாற்றி நீங்கள் சாப்பிடும்போது உடல் நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ், அந்த பால் பொருட்களுமே அதிகமாக பொட்டாசியம் இருக்க தான் செய்யும். இப்போ பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. ஸோ பொட்டாசியம் இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ உடல் நரம்புகள் பலம் பெறும் போது நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் உங்களுடைய எந்த விதமான நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் இல்லாமல் புற நரம்புகள் வலு குறைவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் நரம்புகளை பலப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. இளைஞர்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், முதியவர்களாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.